வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் என்டிஏ கூட்டணி வெற்றி பெற முதலில் நானும் அண்ணன் எம்ஜிஆர் கூட வாழ்ந்த 30 ஆண்டு காலமா வாழ்ந்த மாணிக்க ஐயா அவர்களும் ஒரு பதிவு செய்திருந்தோம். அது அனைத்து நபர்களுக்கும் சென்றடைய வேண்டும். எம்ஜிஆர் கட்சி இந்த முறை வெல்ல வேண்டும் என்பது எங்களுடைய ஆவல். ஆனால் அதில் தலைமையில் இருப்பவர்கள் எம்ஜிஆரையோ அம்மாவையோ மதிப்பதாக இல்லை. அவர்களுடைய இரு தெய்வங்களையும் மதிப்பதாக இல்லை. மேலும் பார்த்து கொள்ளலாம் என்று கூறுகிறார்களே ஒழிய நாம் இரு தெய்வங்களின் வார்த்தைகளை கேட்டு வெற்றி பெற வேண்டும் என்று யாரும் நினைக்கவே இல்லை. நமது புரட்சி தலைவர் இந்திரனின் வம்சத்தின் வந்தவர். அவர் முருகா என்ற 3 எழுத்து மந்திரத்தின் அவதார புருஷன். இதை யாரையும் மனதில் கொள்ளாமல் எம்ஜிஆர் இறந்து விட்டார், அம்மா இறந்து விட்டார் என்று இவர்களே நம்ம ஓட்டு கேட்கலாம் மக்களிடம் என்று அம்மா இறப்புக்கு பிறகு பல தோல்விகளையே சந்திக்க கொடுத்தவர் நமது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான், அம்மாவும் தான். இது கண்ணுக்கு தெரியாது. நமக்கு எப்படி நம்ம இயக்கிற காத்து நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாதோ, அவர்கள் இயக்கமும் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது. வாக்குறுதிகளை அள்ளி கொடுத்து வெற்றி பெற்று விடலாம், பணத்தை அள்ளி கொடுத்து வெற்றி பெற்றுள்ள என்ற கனவுகளை நினைக்காதீர்கள். அவர்களுடைய இரு தெய்வ ஆத்மாக்கள் நினைத்தால்தான் வெற்றி கிடைக்கும். மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஆன்மீக கட்சி. அவர்களாவது இவர்களுக்கு அறிவுரை சொல்லி நம் தலைவரோடவும் அம்மாவோடையும் 2 நிமிடம் பேச வேண்டும். அதுக்கான வாய்ப்பை நான் தருகிறேன். நன்றி, வணக்கம்.